ஓம் சாந்தி. 1-10-2024 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, ஆத்ம அபிமானியாக ஆகுவதற்கு பயிற்சி செய்யுங்கள். இந்த பயிற்சியின் மூலம்தான் நீங்கள் புண்ணியாத்மாவாக ஆக முடியும். முதல் கேள்வி: எந்த ஒரு ஞானத்தின் காரணமாக குழந்தைகளாகிய நீங்கள் சதா மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள்? பதில்: இந்த நாடகம் மிகவும் அதிசயமானதாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஒவ்வொரு நடிகரின் அழியாத பாகம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்ற ஞானம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அனைவரும் அவரவர்களுடைய நடிப்பை நடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த காரணத்தினால் நீங்கள் சதா மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள். இரண்டாவது கேள்வி: எந்த ஒரு கலை திறமை தந்தையிடம் மட்டும் இருக்கிறது, மற்றவர்களிடம் இல்லை? பதில்: ஆத்ம அபிமானியாக ஆக்கும் கலை ஒரு தந்தையிடம்தான் இருக்கிறது. ஏனென்றால் அவர் சுயம் ஆத்ம ரூபத்தில் சுப்ரீமாக இருக்கிறார். இந்த ஒரு கலை திறமை எந்த ஒரு மனிதருக்கும் வர முடியாது. அதாவது யார் சதா ஆத்ம ரூபத்திலே இருக்கிறாரோ அவர்தானே மற்றவர்களையும் ஆக்க முடியும், ஆத்ம அபிமானியாக ஆக்க முடியும். மனிதர்கள் தேக அபிமானத்தில் இருக்கிறதுனால அவங்களால எப்படி மற்றவர்களை ஆத்ம அபிமானியாக ஆக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளுக்காக, அதாவது ஆத்மாக்களுக்காக தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். தன்னை ஆத்மா என்று உணர வேண்டும் அல்லவா? நான் ஆத்மா, ஷரீரம் அல்ல என்ற இந்த பயிற்சியை முதலில் செய்யுங்கள் என்று தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைத்திருக்கிறார். எப்பொழுது தன்னை ஆத்மா என்று உணர்கிறீர்களோ அப்பொழுதுதான் பரமாத்மாவை நினைவு செய்வீர்கள். தன்னை ஆத்மா என்று உணரவில்லை என்றால் பிறகு அவசியம் லௌகீக உறவினர்கள், தொழில் ஆகியவைதான் நினைவில் வந்து கொண்டிருக்கும். எனவே நான் ஆத்மா என்ற பயிற்சிதான் முதலில் செய்ய வேண்டும். அப்போதுதான் ஆன்மீக தந்தையின் நினைவு நிலைத்திருக்கும். எனவே தன்னை தேகம் என்று நினைக்காதீர்கள் என்ற இந்த படிப்பினையை பாபா கொடுக்கிறார். இந்த ஞானத்தை தந்தை முழு கல்பத்தில் ஒரே ஒரு முறைதான் கொடுக்கிறார். அவர் இருப்பதே ஆத்மாவாக, ஆனால் அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர், அதாவது சுப்ரீம் ஆத்மா ஆவார். இந்த சமயத்தில் மட்டும்தான் வந்து இந்த உடலில் பிரவேசம் செய்கிறார். அவர் ஒருபோதும் தேக அபிமானியாக ஆக முடியாது. சாக்கார மனிதர்கள், அதாவது தேகமுடைய மனிதர்கள் தேக அபிமானியாக இருப்பார்கள். சிவ்பாபாவோ நிராகாரமானவர். அவர் வந்துதான் இந்த பயிற்சியை செய்ய வைக்க வேண்டியதாக இருக்கிறது. இப்போது ஆத்ம அபிமானி ஆகுவதற்கான படிப்பினையை தந்தை கொடுக்கிறார். உங்களுடைய ஆத்மாதான் இப்பொழுது தமோ பிரதானமாக ஆகியிருக்கிறது. முதலில் சதோ பிரதானமாக இருந்தது. பிறகு நாளுக்கு நாள் கலைகள் குறைந்து கொண்டே போனது என்று தந்தை கூறுகிறார். நான் ஆத்மா என்பது உறுதியாக இல்லாத காரணத்தினால்தான் நீங்கள் தந்தையை மறக்கிறீர்கள். எனவே முதலில் முக்கியமான விஷயமே இதுதான். ஆத்ம அபிமானியாக ஆகுவதினால் தந்தை நினைவிற்கு வருவார், ஆஸ்தியும் நினைவிற்கு வரும். தந்தை ஆசிரியர் ரூபத்தில் படிப்பினை கொடுக்கிறார். இந்த சிருஷ்டியின் சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்ற இந்த படிப்பினை கொடுப்பதினால் நீங்களும் திருந்துகிறீர்கள். சிவாலயமாக இருந்த பாரதம் இப்பொழுது வேஷ்யாலயமாக ஆகியிருக்கிறதல்லவா? இதில் நிந்தனைக்கான விஷயம் எதுவும் இல்லை. இது விளையாட்டு என்று தந்தை புரிய வைக்கிறார். நீங்கள் தேவதையிலிருந்து அசுரராக ஆகியிருக்கிறீர்கள், ஏன் ஆனீர்கள் என்று கேட்பதில்லை.
அதாவது டிராமா இப்படி தான் உருவாக்கப்பட்டிருக்கு, இந்த விளையாட்டு இப்படி தான் இருக்குன்றது பாபாவுக்கு தெரியும். ஆகையில ஏன் இப்படி ஆனீங்க அப்படின்னு பாபா கேட்க போறதில்ல. அதே போல அந்த உயர்ந்த நிலையில இருந்த நீங்க தான் இந்த நிலைக்கு வந்திருக்கீங்க அப்படின்றதையும் புரிய வைக்கிறார். தந்தை வந்திருப்பதே குழந்தைகளுக்கு தன்னுடைய அறிமுகத்தை கொடுப்பதற்காக, மேலும் சிருஷ்டியின் சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்ற ஞானத்தை கொடுப்பதற்காக தான். மனிதர்கள்தான் அறிந்து கொள்வார்கள் அல்லவா? இப்பொழுது நீங்கள் அறிந்து கொண்டு பிறகு தேவதை ஆகிறீர்கள். இந்த படிப்பு மனிதனிலிருந்து தேவதையாக ஆகுவதற்காக தான். இதை தந்தையே வந்து கற்பிக்கிறார். தந்தை எவ்வளவு நல்ல முறையில் புரிய வைக்கிறார். தன்னை ஆத்மா என்று உணருங்கள் என்று கூறுகிறார். நீங்கள் முழு பழைய உலகத்தையும் சந்நியாசம் செய்கிறீர்கள். நாம் அனைவரும் இந்த உலகத்திலிருந்து திரும்பி சென்று விடுவோம் என்பதை புத்தியின் மூலம் அறிந்திருக்கிறீர்கள். மற்றபடி சந்நியாசம் செய்து காட்டிற்கு செல்ல வேண்டும் என்பதல்ல, முழு உலகத்தை சந்நியாசம் செய்து நாம் நம்முடைய வீட்டிற்கு சென்று விடுவோம். எனவே ஒரு தந்தையை தவிர வேறு எந்த விஷயமும் நினைவிற்கு வராது. ஆத்மா பூர்வ மத்தியில் பிரகாசிக்கும் நட்சத்திரமாக இருக்கிறது என்று சாஸ்திரங்களில் காண்பிக்கிறார்கள். ஒரு சிலர் ஆத்மா பெருவிரல் போன்று இருக்கிறது என்று நினைக்கிறார்கள். அதாவது சாஸ்திரங்கள்ல அப்படி வர்ணனை செய்யப்பட்டிருக்கு. அதாவது அங்குஷ்ட சமான புருஷோந்தர ஆத்மா. ஆத்மா அந்த பெருவிரல் போல அந்த சைஸ்க்கு இந்த உடல்ல இருக்கு அப்படிலாம் வந்து சொல்றாங்க. பெருவிரல் ரூபத்தில் நினைவு செய்கிறார்கள். நட்சத்திரத்தை எப்படி நினைவு செய்வது? பூஜை எப்படி செய்வது? ஆகையால கொஞ்சம் பெரிய ரூபத்துல நினைக்கிறாங்க. நீங்கள் தேக அபிமானத்தில் வரும்போது பூஜாரி ஆகிவிடுகிறீர்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். தன்னை ஆத்மா என்று உணருங்கள், மேலும் என்னை நினைவு செய்யுங்கள், அப்பொழுது நீங்கள் தூய்மையாக ஆகிவிடுவீர்கள் என்று சுயம் தந்தை புரிய வைத்து கொண்டே இருக்கிறார் என்ற இந்த செய்தியை அனைவருக்கும் சேர்ப்பிக்க வேண்டும். சேவை செய்ய வேண்டும். யார் சேவையே செய்வையோ அவர்கள் மலர்கள் இல்லை. சிலர் பாபா நினைவிருப்பதில்லை என்று சொல்கிறார்கள். அதற்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்க வேண்டும் என்று தந்தை கூறுகிறார். ஒரு சிலரால் கொஞ்சம் கூட நேரம் ஒதுக்க முடிவதில்லை. அப்படிப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். புத்தியில் நிறைய வேலைகள் இருக்கும். பிறகு நினைவின் யாத்திரை எப்படி செய்ய முடியும்? அதாவது சிலருடைய வேலை அப்படி நிறைய வேலைகள் இருக்கும், அவங்களால வந்து நினைக்கவே முடியறதில்லை. அதுக்கு பாபா சொல்றார், கொஞ்ச நேரத்தையாவது ஒதுக்கி எப்படியாவது நீங்க பாபாவை நினைக்கணும். நினைக்க முடியறதில்லைன்னு அப்படியே இருந்துடக்கூடாது அப்படின்றார். அதுக்காக தான் இந்த டிராஃபிக் கண்ட்ரோலுடைய கான்செப்டே வந்திருக்கு. இடையிடையே ஒரு நிமிஷம் அல்லது 30 செகண்ட்ஸ் கூட நீங்க நினைக்கலாம். எங்க இருந்தாலும் அது பிராக்டிஸ் இருந்ததுன்னா தானா புத்தி பாபா கிட்ட போயிடும். எவ்வளவு வேலை இருந்தாலும் பாபா நினைவு வந்துடும். இல்ல ஸ்வமான்ல இருக்க சொல்றார், சுய மரியாதையில இருக்க சொல்றார். நான் எப்படிப்பட்ட ஆத்மா அப்படின்ற சுய மரியாதையில இருந்தோன்னா அந்த போதை இருக்கும். அந்த போதை குறைய ஆரம்பிச்சதுன்னா திரும்ப ஏதாவது ஒரு சொமான நீங்க நினைக்கலாம். இது போல ஏதாவது யுக்தியை கடைபிடிக்கணும். இல்லைன்னா முரளினுடைய ஒரு பாயிண்ட் இடையிடையில நினைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். மற்றபடி நினைவு ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படிலாம் நினைக்காதீங்க. நான் ஆத்மா சிவபாபாவின் குழந்தை, இதுவே மன்மனாபவ ஆகிவிட்டதல்லவா அப்படின்றார். இதற்கு உழைப்பு தேவை, ஆசீர்வாதத்தின் விஷயம் அல்ல. கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம், முதல் பாயிண்ட், இப்பொழுது வானப்பிரஸ்த நிலையாகும். எனவே புத்தியின் மூலம் அனைத்தையும் சந்நியாசம் செய்து ஒரு தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும். தனிமையில் அமர்ந்து நான் ஆத்மா, ஆத்மா ஆவேன் என்ற பயிற்சி செய்ய வேண்டும்.
2வது பாயிண்ட், சர்வீசபிள் மலர் ஆக வேண்டும். டிஸ்சர்வீஸ் நடந்துவிடும் வகையில் தேக அபிமானத்திற்கு வசமாகி அப்படிப்பட்ட எந்த செயலும் செய்யக்கூடாது. நிறைய பேருக்கு நன்மை செய்வதற்கு நிமித்தம் ஆக வேண்டும். நினைவிற்காகவும் கொஞ்ச நேரத்தை அவசியம் ஒதுக்க வேண்டும். வரதானம், பரமாத்மா ஞானத்தின் புதுமை தன்மையாகிய தூய்மையை தாரணை செய்யக்கூடிய அனைத்து பற்றுதலிலிருந்தும் விடுபட்டவர் ஆகுங்கள். இந்த பரமாத்மா ஞானத்தின் புதுமை தன்மையே தூய்மையாகும். நெருப்பும் பஞ்சும் ஒன்றாக இருந்தாலும் தீ பற்றி கொள்ள முடியாது என்று பெருமிதத்துடன் சொல்கிறீர்கள். தூய்மை இல்லாமல் யோகி அல்லது ஞானி ஆத்மாவாக ஆக முடியாது என்று நீங்கள் அனைவரும் உலகத்திற்கு சவால் விடுகிறீர்கள். எனவே தூய்மை என்றாலே முழுமையாக பற்றுதலிலிருந்து விடுபட்ட நிலையாகும். எந்த ஒரு மனிதர் அல்லது சாதனங்கள் மீதும் பற்றுதல் இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட தூய்மையின் மூலம்தான் இயற்கையை தூய்மையாக்கக்கூடிய சேவை செய்ய முடியும். ஸ்லோகன், உங்களுடைய வாழ்க்கையின் முக்கியமான அஸ்திவாரம் தூய்மையாகும். எனவே பூமியை பிளந்தாலும் தர்மத்தை விடாதீர்கள். இந்த மாதத்திற்கான அவ்வியக்த சமிகைகளின் தலைப்பு, பழைய சம்ஸ்காரத்தை மாற்றி சம்ஸ்கார சந்திப்பின் நடனம் ஆடுங்கள். சம்ஸ்கார சந்திப்பின் நடனம் என்றால், நாம் எங்கே இருக்கிறோமோ, எந்த மனிதர்களோடு இருக்கிறோமோ, வீட்டில் இருக்கிறோமோ, சென்டரில் இருக்கிறோமோ, எல்லாரோட சம்ஸ்காரம் ஒத்து போகணும். அப்போ அது நடனமாக இருக்கும். நம்ம எங்கிருந்தாலும் விவகாரம் செய்யணும். வீட்டில் இருந்தாலும் வேலை செய்கிறோம், ஆஃபீஸ் போனாலும் வேலை செய்கிறோம், இல்லை சென்டரில் இருந்தாலும் விவகாரம் செய்து தான் ஆகணும். அப்படின்னா மனிதர்களோடு தான் நம்ம டீல் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆகையால் நம்முடைய சம்ஸ்காரம் ஒத்து போகணும். அவங்க சம்ஸ்காரம் வேற, நம்ம சம்ஸ்காரம் வேற. அங்கே மோதல் இருக்கக்கூடாது. சம்ஸ்காரம் சேரணும். சந்திப்பு அப்படின்றார், மேட்ச் ஆகணும். அப்போ குஷி இருக்கும், டான்ஸ் ஆடுவது போல இருக்கும். ஆகையால பழைய சம்ஸ்காரத்தை மாத்திக்கோங்க அப்படின்றார். இன்றைய அவ்வியக்த சமிகை, பிராமண வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமும் கடினமானதில்லை. ஆனால் தன்னுடைய சம்ஸ்காரம், தன்னுடைய பலவீனங்கள் தான் கஷ்டமானதாக இருக்கிறது என்பது தெரிய வருகிறது. அதற்காக தன்னை எந்த அளவிற்கு ஒளியின் மீது அழித்து கொள்ள வேண்டும் என்றால், என்னுடைய சம்ஸ்காரம் என்ற இந்த என்னுடையது என்ற பற்று முடிந்துவிட வேண்டும். சுபாவமும் மாறிவிட வேண்டும். எப்போது ஒவ்வொருவருடைய சுபாவம் மாறுகிறதோ அப்போது பிரம்மா தந்தைக்கு சமமாக அவ்வியக்த தோற்றமுடையவர் ஆகிவிடுவீர்கள். ஓம் சாந்தி. கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை. கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை. தேனொழுகு இந்தன் முகவரி சொன்னாய், பாலொழுக அன்பு குழந்தாய் என்றாய். மனதின் பாரம் போக்கும் முந்தன் மொழிகள், உள்ளத்தின் சோகம் நீக்கும் ஞான கீதங்கள். கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை. சாட்சியாயிருக்கு கற்றுத் தந்தாயே, போற்றி புகழோடு வாழும்
கண்டேன்